இணைந்து வருக வாழ்வை தேடுவாரே வாழ்வை பதியில் இணைந்து வாழ்ந்தால் மாநகம் மண்மலரும் வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவாரே வாழ்வை பதியில் இணைந்து வாழ்ந்தால் மாநகம் மண்மலரும் இன்று போல் என்றும் இல்லை இது இறைவன் தந்த அருள் திருநாள் நாளை எனவர் கேள்வியிலே அது நமதினவர் தர துணிந்தோ நேற்று வாழ்ந்த வாழ்வறியோ அது காற்றில் கலந்ததை உணவோ நேற்று வாழ்ந்த வாழ்வறியோ அது காற்றில் கலந்ததை உணவோ இந்த வலியின் தலைமகனே சுவை நாம் படிப்பினையாகி பயணம் செய்வோம் வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே வாழ்வை பதியில் இணைந்து வாழ்ந்தால் மாநகம் மண்மலரும். கிறிஸ்தியேசுவில் பிரியமானவரே சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது நன்றிபலியாக செசிலியா குடும்பத்தினர் ஒப்புக்கொடுக்கின்றார்கள், செஃபானியா குடும்பத்தினர் ஒப்புக்கொடுக்கிறார்கள். மேலும் மைக்கேல் ஜெயக்குமார் இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். மேலும் இறந்து போன மேத்யூஸ், மரியம்மா, ஜோசப், காணிக்கை மேரி, எஸ்தர், தாமஸ், சுகன்ராஜ் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. பிரியமானவர்களே, இது நம்முடைய பேராலயத்தினுடைய அதிபர் மற்றும் பங்கு தந்தை அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளையும் பாதுகாவலரான புனித மார்ட்டினுடைய திருவிழாவை என்று சிறப்பித்து கொண்டிருக்கின்றார். அத்தோடு அருள்பணி மார்ட்டின் அனில் அவரும் அவருடைய பாதுகாவலரான புனித மார்ட்டின் அவருடைய புனிதருடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். எனவே இந்த மகிழ்ச்சி நிறைந்த நாளில் நாம் அனைவரும் இரண்டு குழுக்களுக்காக சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலியில் செவிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற பணியை மீண்டும் நல்ல முறையிலே செய்வதற்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களை ஆசிரியை நிறைவாக விண்ணகத்திலிருந்து புரியும்படியாக செவிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை தேர்ந்தெடுத்த அந்த நடுவதிலிருந்து இந்நாள் வரையிலும் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து பணிகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி மீண்டும் தொடர சிறப்பாக இந்த திருப்பலியில் ஆண்டவரிடத்தில் செபிப்போம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அதோடு இன்று தாய் சிவை டூர்ஸ் நகர் புனித மார்ட்டினின் விழாவை சிறப்பிக்கின்றது. இவர் புறநத்தராக இருந்தவர். சிறிய வயதிலே கடவுளால் ஏவப்பட்டு பெற்றோர்கள் அனுமதி கொடுக்காமல் இருந்தாலும் அவர் ஒரு கிறிஸ்துவனாக மாற வேண்டும் என்று ஞானஸ்தானம் பெற்று பிறகு கிறிஸ்துவ மதத்தில் பக்தியோடு ஒழுகி கடைசியில் அவர் ஒரு குருவாக மாறி அது அவர் செய்த பணியில் துறவர பணியாக இருந்தது. பக்தியோடும் கடவுள் அருளோடும் அவர் வாழ்ந்தார். ஆகவே அவரை ஆயராகவும் உயர்த்தினார்கள். ஆயராக இருந்த பொழுது அநேக மக்களுக்கு உதவி செய்து பிறகு கடவுளோடு இணைந்திருந்து
கிறிஸ்துவர் புனிதராக மாறினார். கடவுள் நம்மை ஒவ்வொருவரையும் இவ்வாறு அழைக்கின்றார். நாம் கடவுளோடு இணைந்திருக்கவும் பக்தியோடு வாழவும் ஜெபத்தபத்தில் உயரவும் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த கடவுள் எனக்கு வாழ்வு கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறேன். எனக்காகவும் என்னுடைய பெற்றோர்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அழைக்கின்றேன். இந்த பிறந்த விழாவை கொண்டாடும் ஜஸ்டின் பீடசேவகரும் இன்னும் அநேகர் இன்று அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவார்கள், பெயர்பட்ட நாட்களை கொண்டாடுவார்கள். நம்முடைய மார்ட்டின் அணிலும் அவருடைய பெயர்பட்ட நாளை கொண்டாடுகின்றார். அவருக்காகவும் அனைவருக்காகவும் கடவுளிடமும் இந்த நம்முடைய பாதுகாவலர்களிடமும் ஜெபிக்க உங்களை அழைக்கின்றேன். திருப்பலியில் நாம் தகுந்த முறையில் பங்கேற்ற ஆண்டவர் ஆசிரியை பெற செய்த குற்றங்களை ஏற்று ஆண்டிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லா இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையாலே உங்கள் கன்னியான புனிதர் மரியாதையும் வானத்துடன் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளின் உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நமது இதற்கு வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வு கிடைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே மனப்பொருட்கு அமைதியும் உண்டாகுக. புகழெல்லோம் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இளையரான பெண்ணரசே, வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையனோடு என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகில் பாவம் போக்குவரே, தீரன் மீது இறங்குவே. உலகில் பாவம் போக்குவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, தீரன் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றபடியாக உமை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அனைவருக்கும் பொதுவான விசுவாச அடிப்படையில் என் உண்மை பிள்ளை தீத்துவுக்கு கடவுளின் பணியாளரும் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதருமாகிய பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் மீட்பராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம்பிக்கை கொள்ளவும் நிலை வாழ்வு எதிர்நோக்கி இறை பற்றுக்கு இசைந்த உண்மை அறிவை பெறவும் நான் திருத்தூதராக இருக்கிறேன். இந்நிலை வாழ்வை பொய் கூறாத கடவுள் காலங்கள் தொடங்கும் முன்னே வாக்களித்தார். ஏற்ற காலத்தில் நற்செய்தியை பறைசாற்றியின் வாயிலாக தம் செய்தியை வெளிப்படுத்தினார். இந்நற்செய்தியை பறைசாற்றும் பணி நம் மீட்பராம் கடவுளிட்ட கட்டளையின்படி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நான் உனக்கு படித்தபடியே கிரேத்து தீவில் நீ மேலும் செய்ய வேண்டியவற்றை ஒழுங்கு செய்து நகர்த்தோறும் மூப்பர்களை ஏற்படுத்த உன்னை அங்கே விட்டு வந்தேன். இம்மூப்பர்கள் குறை சொல்லுக்கு ஆளாதவராயும் ஒரு மனைவி கொண்டவராயும் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளை உடையவராயும் இருக்க வேண்டும். தாறுமாறாக வாழ்பவர்கள் என குற்றம் சுமத்தப்பட்டவர்களாகவோ கட்டுக்கடங்காதவர்களாகவோ இருக்கக்கூடாது. ஏனெனில் சபை கண்காணிப்பாளர்கள் கடவுள் பணியில் பொறுப்பாளர்களாய் இருப்பதால் அவர்கள் குறை சொல்லுக்கு ஆளாதிருக்க வேண்டும். அகந்தை, முன்கோபம், குடிவெறி, வன்முறை, இழிவான ஊழியத்தின் மேல் ஆசை ஆகியவை இவரிடம் இருக்கக்கூடாது. மாறாக அவர்கள் விருந்தோம்பல், நன்மையின் நாட்டம், கட்டுப்பாடு, நேர்மை, அர்ப்பணம், தன்னடக்கம் ஆகியவற்றை கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் தங்களுக்கு கற்பிக்கப்பட்ட உண்மை செய்தியை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் நலம் தரும் போதனையை அறிவுறுத்தவும் எதிர்த்து பேசுவோரை தவற்றை எடுத்துக்காட்டவும் வல்லவர்களாய் இருப்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடலின் பல்லவி. கடவுளின் முகத்தை தேடும் தலைமுறையினர் இவர்களே. 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 மண்ணுலகும் மண்ணிற்குள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் மண்வாழ்விலும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. கடவுளின் முகத்தை தேடும் தலைமுறையினர் இவர்களே. கடவுளின் முகத்தை ஆண்டவர் மனதில் ஏறுதலுதி உள்ளவரா. அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவரா. கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். கடவுளின்
ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது. ஆனால் ஐயோ, அதற்கு காரணமாய் இருப்பவருக்கு கேடு. அவரின் சிறியருள் எவராவது பாவத்தில் விழ செய்வதை விட அவ்வாறு செய்பவரது கழுத்தில் ஒரு எந்திரக்கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளி விடுவது அவருக்கு நல்லது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுடைய சகோதர சகோதரிகளில் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள். அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள். ஒரே நாளில் அவர் 7 முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து 7 முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள். திருத்தூதர்கள் அவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாகும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது தாயார் திருச்சபையானது புனித மார்ட்டினுடைய திருவிழாவை என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. புனித மார்ட்டின் ஹங்கேரி நாட்டிலேயே பிறந்து டூர்ஸ் நகரில் ஆயராக பணியாற்றி மக்களுடைய உள்ளத்திலேயே தன்னுடைய பணியை பதித்திருக்கின்றார் என்று வரலாறு நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. ஒரே ஒரு நிகழ்வை பற்றி நான் உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அவருடைய மனமாற்றத்திற்கு முன்பாக தன்னுடைய பணிக்காக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது புனித மார்ட்டின் சாலை ஓரத்திலேயே ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். அவன் ஒழுங்காக ஆடைகள் அணியவில்லை. பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த இந்த நபரை பார்த்து புனித மார்ட்டின் தன்னுடைய ஆடையை 2ஆக கிழித்து அவருக்கு பாதி ஆடையை அணிவித்து அதிலேயே மகிழ்ச்சி இன்பம் கண்டார். அதன் பின்பு தன்னுடைய பணிக்காக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய சிந்தனையில் எழுவது, எனக்கு பாதி ஆடை இருக்கின்றது, ஆடை இல்லாமல் இருந்த அந்த பிச்சைக்காரனுக்கு நான் பாதி ஆடை கொடுத்தேன், எனக்கு என்றும் என்னுடைய பணியை செய்வதற்காக நான் ஆசைப்படுகின்றேன் என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய பணியை செய்வதற்காக தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு கனவு அன்று இரவு தோன்றுகின்றது. அந்த கனவிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடத்திலேயே பேசுகின்றார். நான் ஆடையின்றி இருந்தேன்
ஒரு நபர் ஆடை இல்லாமல் இருந்து கொண்டிருந்தார். அவர் உன்னுடைய ஆடையை பாதியை கிழித்து அவருக்கு ஆடை அணிவித்தீர், அது எனக்கு நீர் அணிவித்தீர் என்று ஆண்டவர் அவரிடத்திலேயே பேசுகின்றார். ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்கே இறைவன் இருக்கின்றாரோ அங்கே அவருடைய பணி விலாசமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். நம்மை படைத்த கடவுள் இந்த உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் தூணிலும் திரும்பலும் இருந்து கொண்டிருக்கிற அதே இறைவன் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை, என்னுடைய பணி எல்லா இடத்திலும் தொடர்ந்து நடக்க வேண்டும், அவருடைய படைப்பின் வழியாக தொடர வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவருடைய பணி நின்றுவிடக் கூடாது. எனவேதான் அவருடைய பெயரினால் நம் அனைவரையும் பேர் சொல்லி அழைத்து திருமலிக்கின் வழியாக அவருடைய பணியின் வழியாக அழைத்து நம் அனைவருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். அதைதான் அந்த புனித மாற்றின் செய்து தன்னுடைய வாழ்வை நிறைவாக நிறைவேற்றி கடைசி வரையில் தாட்சி மனப்பான்மையோடு அன்புக்கு அன்பாக மன்னிக்கின்ற மக்கள் அனைவரையும் மன்னிக்கின்றவர்களாகவும் மன்னிக்காதவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டவராகவும் இருந்ததை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அதைதான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, இன்று நம்முடைய பேராலயத்தினுடைய பங்கு தந்தை அறிவு தந்தையருடைய பிறந்த நாளையும் அவருடைய பாதுகாவலருடைய விழாவை நாம் அவரோடு இணைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நன்னாளிலேயே நான் சொல்ல வேண்டிய 3 பண்புகள் அவரிடமிருந்து நாம் பார்க்கின்றதை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக, அவருடைய வாழ்வு ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கின்றது ஜெபத்தின் வழியாக. ஒவ்வொரு நாளும் திருப்பலி முடிந்த பின்பு நீங்களே பார்த்திருப்பீங்க, பிரிவியர் எடுத்துட்டு படிச்சுட்டே தீர்வாரு, ஜெபமாலை சொல்லிட்டே தீர்வாரு. அவருடைய தொடக்க வாழ்வு ஒவ்வொரு நாளுமே ஜெபத்தின் வழியாக ஆரம்பித்து ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெறுகின்ற முதல் பண்பை நான் பார்க்கின்றேன். இரண்டாவதாக, தாழ்ச்சி மனப்பான்மையோடு எல்லா மக்களையும் அரவணைக்கின்ற அந்த தன்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. எங்கே தாழ்வு இருக்கின்றதோ அங்கேதான் தன்மை அதிகமாக ஓடும் என்று சொல்வார்கள். எந்த மனிதன் தாழ்மையோடு இருந்து ஆண்டவரை தேடுகின்றானோ அவனுக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். எனவே அவரிடத்தில் அந்த தாழ்ச்சி மனப்பான்மையை நான் பார்க்கின்றேன். எதெடுத்தாலும் சிம்பிளா இருக்கிறேன்னு நினைப்பாரு, பெரிய ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டாரு. எதுவா இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா இருக்கிறேன்னு நினைப்பாரு. அந்த தாழ்ச்சி மனப்பான்மையை அவரிடத்தில் நான் அனுபவித்து பார்க்கின்றதை சொல்லுகின்றேன். இறுதியாக, அவரிடத்தில் இருக்கின்ற பொறுமை எல்லாருக்கும் இருக்காது. என்னிடத்தில் அடிக்கடி சொல்வாரு, நீ ஏன் ஓடுற, ஏன் யுவாரிய ஹரிமேன் அப்படின்னு சொல்லுவாரு. பொறுமையா செய் அப்படின்னு சொல்லுவார். இதை எடுத்தால் பொறுமையா செய், எல்லாம் உனக்கு தான், பொறுமையா செய் அப்படின்னு சொல்லுவார். அந்த பொறுமை எல்லாத்தையும் இருக்காது. பொறுமையாக இருந்து நாம் சாதிக்க முடியும் என்று பெரியவர்கள் சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே உண்மை. ஆனால் காலம் தாழ்த்தினாலும் பொறுமையாக இருக்கின்றவர்களுக்கு ஒரு நாள் வாழ்வின் மேலே கடவுள் அவர்களுக்கு கொடுப்பது ஆசீர்வாதமும் மாறும். இந்த 3 பண்பை இந்த நல்ல நாளிலேயே சொல்லி மீண்டும் அருள்பணி மாற்றி அவர்களை அழைத்து குருக்கள் கன்னியர்கள் மக்களுக்கு சார்பாக வாழ்த்துகின்றேன். 2 குருக்கள் என்று தன்னுடைய பாதுகாவலர்களுடைய திருவிழாவை சிறப்பிக்கின்றார்களே, எனவே அவர்களை வாழ்த்துகின்றேன். நம்முடைய பீடத்திலே பணி செய்து கொண்டிருக்கின்ற ஜஸ்டினுடைய பிறந்தநாள், எனவே அவரையும் வாழ்த்தி தொடர்ந்து இந்த திருப்பலிலே ஜெபிப்போம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உள்ளது அனைத்தையும் இழக்கின்றேன். உடலும் உள்ளமும் உயர்ந்தவனை நான் உமது
சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலியெல்லாம் இறைவனுக்கு தாக்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது உயிரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அளிக்கும் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து அவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித மாட்டினின் நினைவாக நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவற்றின் வழியாக வெற்றி தொலையில் இடையே நாங்கள் வாழ்வோம் என்றும் வழித்தோட செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதை நன்றியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வேந்தது சாட்சியதால் உமது திருவை என்னும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் அறிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தொண்டு பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருள்கின்றீர். ஆகவே வானதூத புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். வாரங்கள் ஆண்டவரே, கிறிஸ்துவின் உடலும் சுத்தமும் ஆகியவர்களுக்கு வாழ்வாக. அவர் பாடுபடவுடன் கழித்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிறுகளுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனும் இரவில் தரத்தை கிணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நாம் சிறுகளுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய யுத்தத்தின் கிண்ணம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு
மீட்பளிக்கும் கிண்ணத்தை நமக்கு கொடுக்கிறோம். திருமணம் என்று நமக்குடைய புதிய தகுந்த விண்ணங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலில் உள்ளத்திலும் பக்குவன்மைகளை தூயாவையோடு செலுத்த வேண்டும் என அவை தாழ்வுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையினருக்கும் தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர் பீட்டர் மச்சாடோ, துணை ஆயர்கள் சுதீஷ் மற்றும் சுசைநாதன், எல்லா திருநர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையின் அன்பில் நிரம்பெற செய்தருளும். மேலும் உயர்த்தின எதிர்நோக்கிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்களுடைய குடும்பத்தில் இருந்து ஒரு அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளை கனித்தாயான புனித மரியா, அவருடைய அன்புகளும் சேப்பு புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று புதிர்மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவரட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிகள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் பிறருடன் குற்றங்களை மன்னிக்கவும் கடவுள் நம் குற்றங்களை மன்னிக்க இறைவனை நோக்கி பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து தீமைகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளாமை மன்றாடுகிறோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மின்றாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதிக்கு செல்கிறேன், என் அமைதியை கணிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு முடித்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவை நம்பிக்கையை நோக்கி இது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. சமாதானம் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எனக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உட்கொள்ள போகவும் திருவுடன் ரத்தமும் எங்களை நித்திய தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் இது பரிவிறக்கத்தால் என் மனதிற்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நல்லபடிக்கும் அருந்தாகவும் நம் ஆண்டவர் இயேசு உலகின் பாவங்களை போக்கின்றவர். சிவரிலிருந்து கலைக்கப்பட்டு நாம் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருட நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னோடு வாழ வரமொன்று கேட்டேன். என்னோடு உறவாடிடு, என்னோடு உறவாடிடு.
என் அன்னை, நீ என் தந்தை, நீ என்னை பிரியாதவன். இனி உன்னில் நான் ஒன்றாக வேண்டும், உந்தன் திருவுள்ளம் நிறைவேற்ற வேண்டும். இனி உன்னில் நான் ஒன்றாக வேண்டும், உந்தன் திருவுள்ளம் நிறைவேற்ற வேண்டும். உன்னோடு வாழ வரமொன்று கேட்டேன், என்னோடு உறவாடு. உனக்காக பாட ஒரு பாடல் கேட்டேன், எனக்காக இசையாவிடு, எனக்காக இசையாவிடு. யூபிலி 2025 ஆண்டு நிறைவேண்டது. விண்ணகத் தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையை தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பட்டியலிய செய்த பிறரென்று சுடரும் மத அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் கட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாடு வளர்த்தெடுக்கும் நல்லோரால் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீரிட்டு ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு மண்ணைகளில் புதிய விண்ணகம் புதிய மண்டகம் நோக்கிய காற்றுகளில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம்மில் பெரிய மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாற்றியும் புகழும் என்றும் என்றும் குறித்தாகுக. ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஒற்றுமையின் அருளடையாளத்தால் ஒன்று பெற்று நாங்கள் அனைத்திலும் உமது திருவுளத்துக்கு ஏற்ப வாழ செய்தருளும். புனித மார்ட்டினின் தன்மையை முற்றிலும் உமக்கு கையளித்தது போல் நாங்களும் உமக்கு உரியவர்களாய் இருப்பதால் உண்மையிலே பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, இப்பொழுது நம்முடைய பேராலயத்தினுடைய நம்முடைய பேராலயத்தின் பங்கு தந்தை அதிபர் தந்தை அவர்களை கௌரவிப்பதற்காக அருள்பணி மார்ட்டின் அருள் மற்றும் அருள்பணி ஆரோக்கியசாமி அவர்களை இப்பொழுது நான் வரவேற்கின்றேன். மற்ற இயக்கத்தில் இருக்கின்றவர்கள், பங்கு பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் வந்து பதமாற்றின் அவர்களை வாழ்த்து கொடுக்கிறேன் போய் கேட்டுக்கொள்கின்றேன். அருள்பணி மார்ட்டின் அவர்கள் தன்னுடைய பாதுகாவலர் மார்ட்டினுடைய திருவிழாவை சிறப்பிக்கிறார். எனவே அருள்பணி ஜோசப் அவர்கள் இப்பொழுது அவரை கௌரவிப்பார். பிரியமானவர்களே, இப்பொழுது திருப்பலி முடிந்த பின்பு அனைவரும் ஆலயத்திற்கு முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அங்கே நம்முடைய பங்கு தந்தையை கௌரவிக்கும்படியாகவும் அங்கே கேக்கு கட்டி இருக்கின்ற தயவு செய்து திருப்பலி முடிந்தவுடன் அனைவரும்
அனைவரும் ஆலயத்திற்கு முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். முதன்மை தேவாலயத்தின் பங்குத்தந்தை மற்றும் நம்முடைய அந்த மாட்டின் அணியில் அவரும் தன்னுடைய அவருடைய பெயர் கொண்ட நாளை கொண்டாடுகின்றார். இவரும் உதவி பங்குத்தந்தையாக பிரதேச தேவாலயத்தில் பணிபுரிகின்றார். இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நம்முடைய நிஜவர் காலையிலே இருந்து பாட்டு கொண்டிருக்கிறது அவருக்கும் மற்றும் நம்முடைய கொயர் மெம்பர்ஸ், ரீஜனல் பேரி மெம்பர்ஸ் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எழுந்திருந்து அன்னைக்கு நன்றி சொல்லி அன்னை செய்யும் ஒவ்வொரு நம்முடைய வாழ்வில் செயல்களுக்காக இணைந்து நன்றி கூறி அன்னையை போற்றி அருளுக்கு மறிவொன்றை சொல்வோம். அருளரை உம்முடைய கடவுளின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கிறவரே, புனிதமரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைப்படைந்து மௌனமாக ஆண்டவர் ஆசிரியை வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் என்றும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலியை நிறைவேறிற்று. இறைவன்